ஓம் சாந்தி. 12/2/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, இப்பொழுது உங்கள் பற்றின் இழைகள் துண்டிக்கப்பட வேண்டும். ஏனெனில் இம்முழு உலகமும் அழிக்கப்படவுள்ளது. நீங்கள் இப்பழைய உலகின் எதன் மீதும் எந்த ஆர்வத்தையும் கொண்டிருக்கக் கூடாது. கேள்வி: ஆன்மீக போதையை கொண்டிருப்பவர்களின் தலைப்பு என்ன? எக்குழந்தைகள் அந்த போதையை அனுபவம் செய்கின்றார்கள்? பதில்: ஆன்மீக போதையை அனுபவம் செய்கின்ற குழந்தைகள் மாஸ்டர் காலாண்டர், போதையை உடைய அரசர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். அவர்களே காலாங்கிடார், அதாவது அவதூறு செய்யப்பட்ட பின்னர் மயிலிறகை உடையவர்கள் ஆகுகின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் அரசர்கள் ஆகுகின்ற போதையை கொண்டிருக்கின்றார்கள். தாங்கள் இப்பொழுது ஓர் ஏழை நபரிலிருந்து செல்வந்தர் ஆகுகின்றார்கள் என்பது அவர்களின் புத்தியில் உள்ளது. உருத்திர மாலையில் கோர்க்கப்பட உள்ளவர்களே அந்த போதையை அனுபவம் செய்கின்றார்கள். தாங்கள் இப்பொழுது வீடு திரும்பி பின்னர் புதிய உலகிற்கு செல்ல உள்ளார்கள் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்ற குழந்தைகள் அந்த போதையை அனுபவம் செய்கின்றார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுடன் இதயபூர்வமான சம்பாஷணையை கொண்டிருக்கின்றார். இது ஆத்மாக்களுக்கான ஆன்மீக ஞானம் என அழைக்கப்படுகின்றது. பரமாத்மாவே ஞானக்கடல். மனிதர்கள் ஒரு பொழுதும் ஞானக்கடல்களாக இருக்க முடியாது. மனிதர்கள் பக்தி கடல்கள் ஆவார்கள். அனைவரும் மனிதர்களே. பிராமணர்கள் ஆகுகின்றவர்கள் ஞானக்கடலிடமிருந்து ஞானத்தை பெற்று மாஸ்டர் ஞானக்கடல்கள் ஆகுகின்றார்கள். அந்த தேவர்கள் பக்தி செய்வதும் இல்லை, இந்த ஞானத்தை கொண்டிருப்பதும் இல்லை. தேவர்களிடம் இந்த ஞானம் இல்லை. ஒரே ஒரு பரமாத்மாவாகிய பரம தந்தை மாத்திரமே ஞானக்கடல். இதனாலேயே அவர் மாத்திரமே ஒரு வைரத்தை போன்றவரென கூறப்படுகின்றார். அவரே வந்து உங்களை சிப்பிகளிலிருந்து வைரங்களாகவும் உங்கள் புத்தியை கல்லிலிருந்து தெய்வீகமானதாகவும் மாற்றுகின்றார். மனிதர்களுக்கு முற்றிலும் எதுவுமே தெரியாது. மனிதர்கள் பின்னர் தேவர்கள் ஆகுகின்றார்கள். அவர்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் தேவர்கள் ஆகுகின்றார்கள். அங்கு அரை கல்பத்திற்கு எவருடைய கட்டளைகளும் தேவையில்லை. இங்கு மக்கள் பல்வேறு குருமார்களிடமிருந்து வழிகாட்டல்களை பெறுகின்றார்கள். நீங்கள் சத்குருவிடமிருந்து ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள் என தந்தை இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அமரத்துவ ரூபமாகிய சத்குருவை பற்றி சீக்கிய மக்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் சத்குருவே அமரத்துவ ரூபமானவர் என்று கூவி அழைக்கின்றார்கள். அதாவது அவரே சத்கதியை அருள்கின்ற அமரத்துவ ரூபம் ஆவார். பரமாத்மாவாகிய பரம தந்தை மாத்திரம் அமரத்துவ ரூபம் என அழைக்கப்படுகின்றார். சத்குருவுக்கும் ஒரு குருவுக்கும் இடையில் பகலுக்கும் இரவிற்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. அவர்கள் பிரம்மாவின் பகலையும் இரவையும் பற்றி பேசுகின்றார்கள். நிச்சயமாக பிரம்மா மறுபிறவி எடுப்பதாலேயே அவர்கள் இது பிரம்மாவின் பகல் எனவும் பிரம்மாவின் இரவு எனவும் கூறுகின்றார்கள். பிரம்மா பின்னர் விஷ்ணு தேவர் ஆகுகின்றார். நீங்கள் சிவபாபாவை புகழ்கின்றீர்கள். அவருடைய பிறவி ஒரு வைரத்தை போன்றதாகும். வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வசிக்கும் பொழுதும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தூய்மையாகுகின்றீர்கள். நீங்கள் தூய்மையாக இருந்து இந்த ஞானத்தை கிரகிக்க வேண்டும். குமாரிகளுக்கு எந்த பந்தனமும் கிடையாது. அவர்கள் தங்கள் பெற்றோரையும்
சகோதர சகோதரிகளையும் நினைவு செய்கின்றார்கள். பின்னர் அவர்கள் தங்களுடைய புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுதே அவர்களுக்கு 2 குடும்பங்கள் இருக்கின்றன. தந்தை இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றார், சரீரமற்றவர்கள் ஆகுங்கள். நீங்கள் இப்பொழுது அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். நான் உங்களுக்கு தூய்மை ஆகுவதற்கான பாதையை காட்டுகின்றேன். நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். நீங்கள் என்னை நினைவு செய்தால் அந்த யோகத்தீயில் உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் எரிக்கப்பட்டுவிடும் என நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றேன். நீங்கள் பழைய தங்கத்தை தீயிலிடும் பொழுது கலப்படம் அகற்றப்பட்டு நிஜத்தங்கம் மாத்திரம் எஞ்சி இருப்பது போன்று இதுவும் யோகத்தீ ஆகும். இத்தங்கம யுகத்தில் மாத்திரம் பாபா உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இதனாலேயே அவர் அதிகளவு புகழப்படுகின்றார். கடவுள் கற்பித்த ராஜயோகத்தை அனைவரும் கற்க விரும்புகின்றார்கள். சந்நியாசிகள் வெளிநாட்டிலிருந்து மக்களை அழைத்து வருகின்றார்கள். அம்மக்கள் அனைத்தையும் துறந்து விட்டதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். எவ்வாறாயினும் நீங்களும் சந்நியாசிகளே. ஆனால் இந்த எல்லையற்ற துறவரத்தை பற்றி எவருக்கும் தெரியாது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உங்களுக்கு எல்லையற்ற துறவரத்தை கற்பிக்கின்றார். இப்பழைய உலகம் முடிவடைய உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த உலகின் எதன் மீதும் நாங்கள் எந்த ஆர்வத்தையும் கொண்டிருப்பதில்லை. இன்னார் தனது சரீரத்தை நீக்கி தனது பாகத்தை நடிப்பதற்காக இன்னுமொன்றை பெற்றார். எனவே அப்பொழுது நாங்கள் ஏன் அழ வேண்டும்? பற்றின் இழைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. எங்கள் உறவு முறைகள் இப்பொழுது புதிய உலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. அத்தகைய குழந்தைகள் உறுதியான மாஸ்டர் காலாங்கிதார் ஆவார்கள். நீங்கள் அரசர்கள் ஆகுகின்ற போதையை கொண்டிருக்கின்றீர்கள். பாபாவும் போதையை கொண்டிருக்கின்றார். நான் சென்று காலாங்கிதார் ஆகுவேன். நான் ஏழையிலிருந்து பக்கீர் ஆண்டி செல்வந்தர் ஆகுவேன். அவர் உள்ளார அப்போதையை கொண்டிருக்கின்றார். இதனாலேயே அவர் மாஸ்டர் காலாங்கிதார் என அழைக்கப்படுகின்றார். நீங்கள் இவருடைய காட்சிகளை பெறுகின்றீர்கள். எனவே இவர் போதையுடையவராக இருப்பது போன்று நீங்களும் போதையுடையவராக இருக்க வேண்டும். நீங்களும் உருத்திர மாலையில் கோர்க்கப்பட உள்ளீர்கள். உறுதியான நம்பிக்கையை உடையவர்கள் போதையுற்று இருப்பார்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். பின்னர் நாங்கள் புதிய உலகிற்கு செல்வோம். இந்நம்பிக்கையுடன் இவரை பிரம்மாவை பார்ப்பவர்களால் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க இயலும். அவர் மிகவும் அழகானவர். இங்கு ஸ்ரீ கிருஷ்ணர் இல்லை. பலர் அவரை அனுபவம் செய்வதற்கு பரிதவிக்கின்றார்கள். அவர்கள் ஊஞ்சல்களை செய்து அவருக்கு பாலை ஊட்டுகின்றார்கள். அவை உயிரற்ற விக்கிரகங்கள். இவையோ உண்மையானவை. இவரும் தான் மீண்டும் ஒரு குழந்தை ஆகுவேன் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார். சில குழந்தைகள் ஒரு தெய்வீக காட்சியில் ஒரு சிறு குழந்தையையும் காண்கின்றார்கள். உங்களால் அவரை உங்களுடைய பௌதீக கண்களால் காண முடியாது. ஓர் ஆத்மா தெய்வீக காட்சியை பெறும் பொழுது சரீரத்தின் விழிப்புணர்வு இருப்பதில்லை. அந்நேரத்தில் நீங்கள் உங்களை ஒரு சக்கரவர்த்தினியாகவும் அவரை ஒரு குழந்தையாகவும் கருதுவீர்கள். இந்நேரத்தில் பலர் இக்காட்சிகளை பெறுகின்றார்கள். ஒரு வெண்ணிற ஆடையில் இருக்கின்றவர்களின் காட்சிகளையும் பலர் பெறுகின்றார்கள். அவர்களுக்கு காட்சியில் கூறப்பட்டது, அம்மக்களிடம் சென்று அவர்களிடமிருந்து ஞானத்தை பெறுங்கள். நீங்கள் அவரை போன்று ஓர் இளவரசர் ஆகுவீர்கள். இது ஒரு மந்திர வித்தையாகும். நீங்கள் ஒரு மிக சிறந்த பேரத்தை செய்கின்றீர்கள். அவர் உங்களிடமிருந்து சிப்பிகளை பெற்று உங்களுக்கு பிரதிபலனாக வைரங்களையும் முத்துக்களையும் கொடுக்கின்றார்.
நீங்கள் வைரங்களைப் போன்று ஆக்குகின்றீர்கள். சிவபாபா உங்களை வைரங்களைப் போன்று ஆக்குகின்றார். இதனாலேயே அவர் மகத்துவமானவர். புரிந்து கொள்ளாததன் காரணமாக இது மந்திரவித்தை என மக்கள் கூறுகின்றார்கள். இந்த ஞானத்தால் வியப்படைந்து பின்னர் ஓடிவிட்டவர்கள் தவறான விஷயங்களை கூறுகின்றார்கள். இவ்விதமாக பலர் துரோகிகள் ஆகுகின்றார்கள். அத்தகைய துரோகிகள் ஆகுகின்றவர்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியாது. அவர்களை பற்றி கூறப்பட்டுள்ளது, சத்குருவை அவதூறு செய்பவர்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியாது. இங்கு உங்களுக்கு உண்மையான தந்தை இருக்கின்றார். நீங்கள் இப்பொழுது இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் ஒவ்வொரு யுகத்திலும் வருகின்றார் என மக்கள் கூறுகின்றார்கள். அச்சா, 4 யுகங்கள் உள்ளன, எனவே 24 அவதாரங்கள் உள்ளன என்று எவ்வாறு நீங்கள் கூற முடியும்? பின்னர் கடவுள் அனைத்து கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருக்கின்றாரெனவும், கடவுள் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கின்றாரெனவும், கடவுள் அனைவரிலும் இருக்கின்றாரெனவும் அவர்கள் கூறுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், நானே சிப்பிகளை வைரங்களாக மாற்றுபவர். பின்னர் நீங்கள் என்னை ஒவ்வொரு கூழாங்கல்லிலும் கல்லிலும் இட்டுள்ளீர்கள். அவர் சர்வ வியாபியாக இருந்திருந்தால் அவர் அனைவரிலும் இருந்திருப்பார். அங்கு எப்பெருமதியும் இருக்க மாட்டாது. நீங்கள் எவ்வாறு என்னை அவதூறு செய்கின்றீர்கள் என பாருங்கள். பாபா கூறுகின்றார், இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் அவ்வாறு ஆகும் பொழுது தந்தை வந்து உங்களை ஈடேற்றுகின்றார். அதாவது அவர் உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். பின்னர் உலகின் வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் நடைபெறும். சத்திய யுகத்தில் அதே லக்ஷ்மியும் நாராயணனும் இருப்பார்கள். அங்கு பாரதம் மாத்திரம் இருக்கின்றது. ஆரம்பத்தில் அங்கு மிக சொற்ப தேவர்களே இருந்தார்கள். பின்னர் படிப்படியாக அனைத்தும் விரிவாக்கமடைந்தன. இப்பொழுது 5000 வருடங்களின் பின்னர் அங்கு எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். இந்த ஞானம் வேறெவரின் புத்தியிலும் இருப்பதில்லை. மிகுதி அனைத்தும் பக்தி ஆகும். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை பற்றி புகழை பாடுகின்றார்கள். அவர்கள் உயிருள்ள ரூபத்தில் இருந்தார்கள் என்பதையோ, பின்னர் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பதையோ அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அந்த விக்கிரகங்கள் வழிபடப்படுகின்றன. ஆனால் அவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்கள்? அவர்களும் தமோ பிரதானாகி பின்னர் சதோ பிரதான் ஆக வேண்டும். இது எவருடைய புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. அத்தகைய தமோ பிரதான் புத்தியை சதோ பிரதான் ஆக்குவது தந்தையின் கடமை மாத்திரமே. லக்ஷ்மியும் நாராயணனும் கடந்த காலத்தில் இருந்தார்கள். இதனாலேயே அவர்கள் புகழப்படுகின்றார்கள். கடவுள் மாத்திரமே அதி மேலானவர். ஏனைய அனைவரும் தொடர்ந்தும் மறுபிறவி எடுக்கின்றார்கள். அதி மேலான தந்தையாகிய கடவுளே அனைவருக்கும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்கின்றார். அவர் வந்திருக்காதுவிடின் மக்கள் 1% பெறுமதியும் அற்றவர்களாகி மேலும் அதிகமாக தமோபிரதான் ஆகியிருப்பார்கள். அவர்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்த பொழுது 1 பவுண்ட் பெறுமதி உடையவர்களாக இருந்தார்கள். அங்கு எவரும் எந்த வழிபாடும் செய்யவில்லை. பூஜிக்க தகுதி வாய்ந்த தேவர்கள் பின்னர் பாவ பாதையில் வீழ்ந்த பொழுது பூஜிப்பவர்கள் ஆகினார்கள். அவர்கள் முற்றிலும் விக்காரமற்றவர்களாக இருந்தார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. பிராமணர்களாகிய உங்களில் சிலரும் இவ்விஷயங்களை வரிசை கிரமமாக புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்களே முழுமையாக புரிந்து கொள்ளாதுவிட்டால் ஏனையோருக்கு எதை விளங்கப்படுத்துவீர்கள்? நீங்கள் ஒரு பிரம்ம குமார் அல்லது பிரம்ம குமாரி என அழைக்கப்பட்டு உங்களால் விளங்கப்படுத்த இயலாதுவிடின்
நீங்கள் ஏனையோருக்கு ஓர் இழப்பையே ஏற்படுத்துகின்றீர்கள். இதனாலேயே நீங்கள் கூற வேண்டும், நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய என்னிலும் சிரேஷ்ட சகோதரியை அழைப்பேன். பாரதம் ஒரு வைரத்தை போன்று இருந்தது. அது இப்பொழுது ஒரு சிப்பியை போன்றுள்ளது. இப்பொழுது ஒரு பிச்சைக்காரர் போன்றுள்ள பாரதத்திற்கு யார் முடிசூட்டுவார்கள்? லக்ஷ்மியும் நாராயணனும் இப்பொழுது எங்கு இருக்கின்றார்கள் என எங்களுக்கு கூறுங்கள். அவர்களால் உங்களுக்கு கூற இயலாது. அவர்கள் பக்தி கடல்கள். அவர்களுக்கு அப்போதை மாத்திரமே உள்ளது. நீங்கள் மாஸ்டர் ஞானக் கடல்கள். அம்மக்கள் சமய நூல்களை ஞானம் என கருதுகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், சமய நூல்கள் பக்தியின் சம்பிரதாயங்களை கொண்டுள்ளன. நீங்கள் அதிகளவு ஞான சக்தியை கொண்டிருந்தால் அதிகளவுக்கு ஒரு காந்தம் ஆகுவீர்கள். அப்பொழுது அனைவரும் ஈர்க்கப்படுவார்கள். அவர்கள் இப்பொழுது ஈர்க்கப்படவில்லை. எவ்வாறாயினும் நீங்கள் உங்களுடைய யோகத்திற்கும் சக்திக்கும் ஏற்ப எந்தளவுக்கு தந்தையை நினைவு செய்கின்றீர்கள் என்பதிலேயே அது தங்கியுள்ளது. பின்னர் உங்கள் சரீரங்கள் எஞ்சியிருக்க மாட்டாது என்பதால் நீங்கள் தந்தையை என் நேரமும் நினைவு செய்கின்றீர்கள் என்பதல்ல. நீங்கள் தூதுவர்களாகி பலருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களே தூதுவர்கள் ஆகுபவர்கள். வேறு எவரும் இவ்வாறு ஆகுவதில்லை. கிறிஸ்து வந்து தனது சமயத்தை ஸ்தாபிக்கின்ற பொழுது அவர் ஒரு தூதுவரென அழைக்கப்படுவதில்லை. அவர் கிறிஸ்துவ சமயத்தை மாத்திரம் ஸ்தாபித்தார். அவர் வேறு எதையும் செய்யவில்லை. அவர் எவரோ ஒருவருடைய சரீரத்தில் பிரவேசித்தார். பின்னர் ஏனையோர் அவரை பின்பற்றினார்கள். இங்கு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. நீங்கள் மேலும் முன்னேறுகையில் நீங்கள் என்னவாக ஆகுவீர்கள், என்ன பாவச் செயல்களை புரிந்தீர்கள் என்ற காட்சிகள் அனைத்தையும் பெறுவீர்கள். ஒரு காட்சியை பெறுவதற்கு அதிக நேரம் எடுப்பதில்லை. மக்கள் தங்களை காசியில் அர்ப்பணிப்பது வழக்கமாகும். அங்கு அவர்கள் நின்று அந்த கிணற்றினுள் பாய்வார்கள். இப்பொழுது அரசாங்கம் அதை நிறுத்திவிட்டது. தாங்கள் முக்தி அடைவார்கள் என மக்கள் நினைத்தார்கள். தந்தை கூறுகின்றார், எவராலும் முக்தியடைய முடியாதுள்ளது. நீங்கள் ஒரு குறுகிய காலத்திற்குள் உங்கள் அனைத்து பிறவிகளுக்குமான தண்டனையை பெறுகின்றீர்கள். பின்னர் கணக்குகள் அனைத்தும் புதிதாக ஆரம்பிக்கின்றன. எவராலும் இதுவரை வீடு திரும்ப முடியாதுள்ளது. அவர்கள் எங்கே தங்குவார்கள்? ஆத்மாக்களின் வம்சாவளி விருட்சம் பின்னர் சீர்கெட்டுவிடும். அவர்கள் வரிசை கிரமமாக கீழே வந்து பின்னர் வரிசை கிரமமாக திரும்புவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் காட்சிகளை பெற்று பின்னர் இந்த படங்கள் போன்றவற்றை உருவாக்குகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் 84 பிறவிகளினதும் உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதியினதும் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்களும் வரிசை கிரமமானவர்கள். சிலர் அதிக புள்ளிகளுடனும் சிலர் குறைந்த புள்ளிகளுடனும் சித்தி அடைகின்றார்கள். எவராலும் 100 புள்ளிகளை பெற முடியாது. ஒரேயொரு தந்தை மாத்திரம் 100 புள்ளிகளை கொண்டிருக்கின்றார். வேறு எவராலும் அவ்வாறாக முடியாது. அனைவருக்கும் இடையில் சிறிதளவு வேறுபாடு உள்ளது. அனைவராலும் ஒரே மாதிரி ஆக முடியாது. பல மனிதர்கள் உள்ளனர். அவர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த முகச் சாயல்களை கொண்டிருக்கின்றனர். ஆத்மாக்கள் அனைவரும் அத்தகைய சின்னஞ்சிறிய புள்ளிகள். மக்கள் மிகவும் பெரியவர்கள். இருப்பினும் 2 பேருடைய முகச் சாயல்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இப்பொழுது இருப்பதைப் போன்று அங்கு பல ஆத்மாக்கள் இருப்பார்கள். இதனாலேயே அவர்கள் மேலே வீட்டில் வசிப்பார்கள். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது.
அதற்குள் சிறிதளவு வேறுபாடு இருக்க முடியாது. ஒருமுறை படப்பிடிப்பு நடைபெற்றதும் நீங்கள் மீண்டும் அதையே காண்பீர்கள். நீங்கள் கூறுவீர்கள், நாங்கள் இதே போன்று 5000 வருடங்களுக்கு முன்னரும் சந்தித்தோம். அது ஒரு வினாடி கூட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்க முடியாது. இது நாடகத்தில் உள்ளது. தங்கள் புத்தியில் படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கொண்டுள்ளவர்கள் சுயதரிசன சக்கரதாரிகள் என அழைக்கப்படுகின்றார்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். மனிதர்களால் இந்த ஞானத்தை மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. மனிதர்கள் பக்தியை கற்பிக்கின்றார்கள். ஆனால் ஒரேயொரு தந்தையோ உங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே ஞானக்கடல். பின்னர் நீங்கள் ஞான ஆறுகள் ஆகுகிறீர்கள். ஞானக் கடலிடமிருந்து வெளிப்படுகின்ற ஞான ஆறுகளுக்கூடாக மாத்திரமே முக்தியும் ஜீவன் முக்தியும் பெறப்படுகின்றன. அவை நீராலான ஆறுகள் ஆகும். நீர் எல்லா வேளைகளிலும் இருக்கின்றது. ஆனால் சங்கமயுகத்தில் மாத்திரமே நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பாரதத்தில் நீராலான ஆறுகள் எல்லா வேளைகளிலும் பாய்கின்றன. ஆனால் நகரங்கள் அனைத்தும் அழிக்கப்படும். ஏனைய தேசங்களும் இருக்க மாட்டாது. மழை பெய்யும். நீர் நீருக்குள் கடலுக்குள் பாயும். இப்பாரதம் மாத்திரமே இருக்கும். நீங்கள் இப்பொழுது ஞானம் அனைத்தையும் பெற்றுவிட்டீர்கள். இது ஞானமும் மிகுதி பக்தியும் ஆகும். சிவபாபா மாத்திரம் ஒரு வைரத்தை போன்றவர். அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. நீங்கள் மக்களிடம் வினவ வேண்டும், சிவபாபா என்ன செய்தார்? அவர் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கினார். அவர் உங்களுக்கு ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானத்தை கூறுகின்றார். ஞான சூரியன் உதிக்கும் பொழுது என இதனாலேயே பாடப்பட்டுள்ளது. இந்த ஞானத்தினூடாக பகலும் பக்தியினூடாக இரவும் உள்ளன. நீங்கள் இப்பொழுது உங்கள் 84 பிறவிகளையும் பூர்த்தி செய்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது பாபாவை நினைவு செய்வதால் நீங்கள் தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். பின்னர் நீங்கள் தூய சரீரங்களை பெறுவீர்கள். நீங்கள் அனைவரும் வரிசை கிரமமாக தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். இது மிகவும் இலகுவானது. நினைவு செய்தலே பிரதான விஷயமாகும். எவ்வாறு தங்களை ஆத்மாக்கள் என கருதுவது அல்லது எவ்வாறு தந்தையை நினைவு செய்வது என்பவற்றை அறியாத பலர் உள்ளனர். எவ்வாறாயினும் நீங்கள் அவருடைய குழந்தைகளாகிவிட்டதால் நிச்சயமாக ஸ்வர்க்கத்திற்கு செல்வீர்கள். தற்காலத்தின் முயற்சிகளுக்கேற்பவே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. நீங்கள் இப்பொழுது ஒரு மாஸ்டர் ஞான கடலாகிவிட்டீர்கள் என்ற போதையை சதா கொண்டிருங்கள். உங்களை ஞான சக்தியால் நிரப்பி ஒரு காந்தம் ஆகுங்கள். ஓர் ஆன்மீக தூதுவராகுங்கள். 2. ஒரு பொழுதும் சர்க்குருவாகிய தந்தையின் பெயர் அவதூறு செய்யப்படும் வகையில் அத்தகைய எச்செயல்களையும் புரிய வேண்டாம். எது நடப்பினும் நீங்கள் அழக்கூடாது. ஆசீர்வாதம். நீங்கள் உண்மையானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்து உங்கள் உண்மையின் அஸ்திவாரம் மூலம் உங்கள் நடத்தை மற்றும்
உங்கள் முகத்தில் உள்ள தெய்வீகத்தின் அனுபவத்தை கொடுப்பீர்களாக. உலகிலுள்ள ஆத்மாக்கள் பலர் தாங்கள் நேர்மையானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருப்பதாக கூறி சிந்திக்கின்றார்கள். எவ்வாறாயினும் தூய்மையின் அடிப்படையில் மட்டுமே முழுமையான நேர்மை இருக்க முடியும். தூய்மை இல்லாதுவிடின் சதா காலமும் உண்மையோ அல்லது நேர்மையோ இருக்க முடியாது. தூய்மையே உண்மையின் அடிப்படை. உங்கள் முகத்திலும் உங்கள் நடத்தையிலும் உள்ள தெய்வீகமே உண்மையின் நடைமுறை அத்தாட்சி ஆகும். தூய்மையின் அடிப்படையில் இயல்பாகவும் இலகுவாகவும் உண்மையின் வடிவம் இருக்கின்றது. ஆத்மாவாகிய நீங்கள் உங்கள் சரீரம் இரண்டும் தூய்மையாக இருக்கும் பொழுதே உங்களை முற்றிலும் நேர்மையானவர்கள் எனவும் உண்மையானவர்கள் எனவும் கூற முடியும். அதாவது தெய்வீகம் நிறைந்த ஒரு தேவர் என்று கூற முடியும். ஸ்லோகம்: எல்லையற்ற சேவை செய்வதில் மும்முரமாக இருங்கள். நீங்கள் இயல்பாகவே எல்லையற்ற ஆர்வத்தை கொண்டிருப்பீர்கள். ஓம் சாந்தி.